தூத்துக்குடியில் தொடர் கனமழை பெய்த போதிலும் குளங்களில் உடைப்பு ஏற்பட்டதால் சுமார் 20,000 கன அடி தண்ணீர் கடலில் கலந்து வீணானது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜா சாலமன் அளிக்கும் நேரடி தகவல்களை இப்போது பார்ப்போம். நம்ம நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல கீழே அரசரடிங்கிற பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அதாவது துப்பாஸ்பட்டி கம்மா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்ப நின்றுட்டு இருக்கிறோம். இந்த கம்மால இன்னைக்கு செய்தி எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு என்றால், இவ்வளவு பெரிய ஒரு கனமழை தூத்துக்குடியில கடந்த 5 நாட்களுக்கு முன்பு ஒரு 3 நாட்கள் தொடர்ந்து பெய்தது. இதனுடைய விளைவாக தாமிரபரணி ஆற்றில் 1,00,000 கன அடி வினாடிக்கு 1,00,000 கன அடி தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்றுள்ளது. இதற்கிடையே தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 20,000 கன அடி தண்ணீர் வரை நமக்கு வினாடிக்கு வெளியே சென்றுள்ளது. இவ்வாறாக வீணாக கடலுக்கு சென்றுள்ள நிலையில் ஒரு கம்மா தண்ணீரே இல்லாமல் இன்றைக்கு நம்ம முன்னால காட்சியளிக்கிறது. அதைத்தான் நம்ம இது குறித்து பார்க்க போகிறோம். இது எதனால இவ்வளவு பெரிய ஒரு தண்ணீர் வீணாக கடலுக்கு சென்ற நிலையில் ஒரு கம்மாவில் தண்ணியே இல்லாமல் இருக்கிறது. அதுவும் ஒரு 137 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு கம்மா வீணாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறதுடைய நிலைமை என்ன என்பதாக நாம் அந்த பஞ்சாயத்து தலைவர்களோட அந்த பொதுமக்களிடமும் கேட்டபோது, இந்த கம்மாவுக்கு அந்த பக்கத்து கிராமங்களுடைய வயக்காடு தண்ணிகள் இந்த நிலத்தண்ணி தண்ணி பூரா வலிஞ்சு இதில் கிடக்கிற மலைப்பகுதி தண்ணி கிடக்குது. இதோடைய வரத்து எல்லாம் முள்செடி அடர்ந்து வளர்ந்தனால அடப்பட்டு கிடக்குது. எங்கள் பஞ்சாயத்தில் போதிய நிதி இல்லை. நான் ஆனாலும் போன ட்ரிப் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டனால தண்ணி கொஞ்சம் வந்திருக்கு, தண்ணி கிடக்குது. இதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி இந்த கம்மாவுக்கு வர்ற வரத்தை க்ளீன் பண்ணி தந்தா இதோடைய நீர்ப்பாசனத்துக்கோ விவசாயத்துக்கோ மக்கள் குடிநீருக்கோ அந்த தண்ணி பயன்படுவதாக இருக்கும். இந்த கம்மாவில் பாத்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி வைக்க முடியாத அளவுக்கு மணல் திட்டுகள் ஆங்காங்கே நிறைந்து இருக்கின்றது. இது போக முட்செடிகள் நிறைந்து இந்த கம்மா முழுவதும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த கம்மாவை நாம் தூர்வாரி, அதாவது அந்த கரையை தூர்வாரி அந்த மணலை வெளியெடுத்து எங்கும் செல்ல வேண்டாம். அந்த மணலை கரையோரங்களில் சேர்த்து வைத்து கரையை பலப்படுத்தி உள்ளே உள்ள முட்செடிகளை அகற்றி அதை சேமித்து வைத்தால் இதில் பல லட்சம் கன அடி தண்ணீர் இதில் சேமித்து வைக்கலாம். பல ஆண்டுகளுக்கு இந்த தண்ணீரை நாம் குடிநீராக பயன்படுத்தலாம் என்பதாகவும், ஏன் இது மாதிரியான நல்ல திட்டங்களை இந்த அரசாங்கம் செய்யாமல் இவர்களுக்கு காலதாமதம் படுத்துகிறது என்பதுதான் தெரியவில்லை. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதாக கூறப்படுகிறது. அரசிடம் நிதி இல்லை என்று கூறினால் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு என்று தேவைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள ஏற்கனவே ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஒரு அபராதம் விதிக்கப்பட்டு ஒரு 100 கோடி ரூபாய் மாவட்ட ஆட்சியருடைய விருப்ப நிதியில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த 100 கோடி ரூபாய்க்கு மாதந்தோறும் 1 கோடி ரூபாய் வரைக்கும் நமக்கு வட்டி வருகிறது. இந்த தொகையை வைத்து கூட, அதாவது இத்தனை இடங்களில் எத்தனையோ கோடி ரூபாய் நமக்கு வட்டி ரூபாவே சேர்ந்து இருக்கும். அந்த பணத்தை கூட செலவு பண்ணலாம். இல்லை என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய விருப்ப நிதி, தொகுதி மேம்பாட்டு நிதி எல்லாம் இருக்கிறது. இந்த நிதியை கூட நாம் பயன்படுத்தி இந்த குளத்தை சீர் செய்தால் இது இவ்வளவு பெரிய ஒரு தேக்க நிலை ஏற்படாது. இது ஒரு பெரிய ப்ராஜெக்டும் அல்ல. எனவே இவர்கள் ஒரு அரசாங்கம் இதை செய்து கொடுத்தால் இந்த பகுதி மக்கள் தண்ணீரை பெறுவார்கள். இந்த பகுதி முழுவதுமே விவசாயம் செழிக்கும். இந்த பகுதியினுடைய குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படும். எனவே இந்த குளத்தை உடனடியாக சீர் செய்து தர வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அரசு செவிமடுக்கும் என்பதாகவும் நாம் நம்புகிறோம். இதற்கான முன்னெடுப்பு வேலைகளை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை எழுந்துள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து ராஜா சாலமன்.